Hi viewers, welcome to BANA World. நம்ம இன்னைக்கு நம்ம வீட்டில் கிடக்கிற துணிப்பைலாம் இருக்கும்ல, நம்ம யூஸ்வலாக அதை காய் வாங்குறதுக்கு இந்த மாதிரி திங்ஸ் வாங்குறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அந்த பையை வச்சு வேறு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் கிடக்கிற கலர் பை இருக்கும்ல அந்த பை, அப்புறம் ஒரு சிசர், கொஞ்சமாக இன்சுலேஷன் டேப். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு நான் ஒயிட் கலர் பையை எடுத்து இந்த மாதிரி ஓரமாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிக்க போகிறேன். அதுக்கப்புறமா சென்டர் பார்ட்டில் கட் பண்ணும் போது நம்மளுக்கு ஒரே துணி இந்த மாதிரி நீளமாக நம்மளுக்கு கிடச்சிரும். இப்போது ஈக்குவல் சைஸில் எனக்கு ஸ்கொயர் ஷேப்பில் துணி வேணுன்றனால இந்த மாதிரி நீளமாக இருக்க இந்த துணியை இப்படி மடித்து நான் கட் பண்ணிக்க போகிறேன். இப்போ கட் பண்ணிவிட்டு பார்த்தோன்னா நம்மளுக்கு பாருங்களேன், இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் நிறைய துணி கிடச்சிருக்கு. இப்போ இந்த மாதிரி ஒரு வாட்டர் பாட்டிலோட மூடியை நான் எடுத்துக்கிட்டேன். அதை எடுத்துட்டு இந்த மாதிரி கம்பி இருக்குது பார்த்தீங்களா, இந்த கம்பியை நான் எடுத்துக்க போகிறேன். இந்த கம்பி பார்த்தீங்கன்னா நீங்கள் கடையில் கேட்டாலே கிடைக்கும். இது 1 மீட்டர் 1/2 மீட்டர்னு உங்கள் தேவைக்கேற்றாப்புல நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த கம்பி ரொம்ப காஸ்ட்லியாலாம் இருக்காது, நீங்கள் கேட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் இப்போது நம்ம மூடியில் இந்த கம்பியை சுற்றி இந்த ஒரு வட்ட ஷேப்பில் வர்றதுக்காக இப்படி சுற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ ஓரளவு அந்த மூடியை சுற்றி அந்த கம்பி ரவுண்ட் ஷேப்பில் வந்த பின்னால் இந்த மாதிரி ஒரு கட்டர் வச்சு நான் முறுக்கி விட்டுக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். இது மாதிரி நான் ஒரு 4லேருந்து 5 வரையும் இந்த மாதிரி கம்பியில் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்த இந்த ஒயிட் கலர் துணி இருக்குல்ல, அதை எடுத்து நம்ம இந்த மாதிரி சுற்றி வச்சுருக்க கம்பியை அந்த துணி மேலே வச்சு அந்த வட்ட ஷேப்புக்கு ஏற்றாப்புல அந்த துணியை மடித்து விட்டுட்டு, இப்போ நான் இன்சுலேஷன் டேப் எடுத்து இந்த மாதிரி இப்போ நான் காட்டுற மாதிரி ஒட்டிக்க போகிறேன். இப்போ நீங்கள் ஓரளவு கெஸ் பண்ணியிருப்பீங்க இப்போ நம்ம என்ன ட்ரை பண்ணிகிட்ருக்கோன்னு. அதே தாங்க, இப்போ நம்ம ஃப்ளவர் செய்ய போகிறோம். இந்த ஃப்ளவரோட பெட்டல்ஸ்க்காக தான் இந்த மாதிரி பண்ணுறோம். இப்போ இந்த பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளவரோட ஒரு பெட்டல் மாதிரி ஷேப்பில் இருக்குது. இது மாதிரியே நம்ம சுற்றி வச்சுருக்க மற்ற கம்பிங்கள்லையும் இது மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு பெட்டல் சைஸு எப்படி வேணுமோ அதுக்கேற்றாப்புல கூட நீங்கள் சுற்றிக்கலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மீடியம் சைஸ் வேணுன்றனால நான் அதுக்கேற்றாப்புல ஒரு வாட்டர் பாட்டிலோட மூடி எடுத்து அதை சுற்றி நான் இந்த மாதிரி பெட்டல்ஸ் உருவாக்கியிருக்கேன். இப்போ நான் ஒரு 5 பெட்டல்ஸ் வரையும் பண்ணியிருக்கேன். இப்போது ஃப்ளவரில் சென்டர் பார்ட் பண்ணுறதுக்காக நான் இப்போ ஒரு எல்லோ கலர் துணிப்பையை எடுத்து இந்த மாதிரி சின்ன துணி பீஸாக வெட்டிக்க போகிறேன். நீங்கள் உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ, இப்போ பெட்டல்ஸ் நான் ஒயிட் கலர் வச்சுருக்கனால அது கான்ட்ராஸ்ட்டாக எல்லோ எடுத்திருக்கேன். நீங்கள் வேறு கலர்ஸ் கூட உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்றாப்புல நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ சும்மா அந்த எல்லோ கலர் துணி பீஸில் நடுவில் நம்மளுக்கு ஒரு பஃபியாக வேணும்ல, அதுக்காக நடுவில் கொஞ்சம் துணியை இந்த மாதிரி வச்சு சுற்று. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ஒரு பட்டு மாதிரி, ஃப்ளவர் பட் மாதிரி எல்லோ கலரில் கிடச்சிருச்சு. இப்போ இந்த ஃப்ளவர் பட்டை சுற்றி நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்க இந்த பெட்டல்ஸ் எடுத்து வரிசையாக வச்சு ஒரே இதாக இன்சுலேஷன் டேப் போட்டு இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக நம்மளுக்கு ஒரு ஒயிட் ஃப்ளவர் கிடச்சிருச்சுன்னு. அடுத்து நான் இப்போ ஒரு பூ மொட்டு பண்ணலான் இருக்கேன். அதுக்கு இந்த மாதிரி ஒயிட் துணி எடுத்து இந்த மாதிரி சுருட்டி ஒரு உருண்டையாக பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா அதை எடுத்து இந்த ஒயிட் கலர் துணியில் வச்சு இப்படி சுற்றிக்க போகிறேன். சுற்றிட்டு அதுக்கப்புறமா கீழே இன்சுலேஷன் டேப் வச்சு சுற்றிட்டோன்னா நம்மளுக்கு ஒரு மொட்டு மாதிரி கிடச்சிடும். இது பார்க்குறதுக்கு ஒரு ஒயிட் கலர் பூவோட மொட்டு மாதிரியே இருக்கும். இப்போ இது மாதிரி நான் ஒரு 4 ஃப்ளார்ஸ் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் வச்சு
நம்ம மொத்தமாக இன்சுலேஷன் டேப் போட்டு ஒட்டிடலாம். பாருங்கள், இப்போ ஒரு பூங்கொத்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரியே நான் ஆல்ரெடி ஒரு பூங்கொத்து பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், ரெண்டையும் ஒன்றா சேர்த்து காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ எவ்வளோ அழகாக ஒரு பூங்கொத்து வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்குன்னு. இப்போது இன்னும் இந்த பூக்கு வந்து ஒரு நேச்சுரல் லுக் வரணுன்றதுக்காக இப்போ நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, ஏதாவது ஒரு கலர் ஸ்கெட்ச் எடுத்து அந்த பூவோட பெட்டல்ஸில் இந்த மாதிரி லைட்டாக ஒரு ஷேட் மாதிரி கொடுக்கலான் இருக்கேன். நான் வந்து பிங்க் கலர் ஸ்கெட்ச் எடுத்து பண்ணுறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச கலர் கூட எடுத்துக்கலாம். எல்லோ கலர் கூட நீங்கள் கொடுத்து பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ஃபைனலாக இந்த பூ வந்து எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நம்மளோட வீட்டில் நம்ம ஷோகேஸில், டிவி மேலே, இல்லைனா டேபிள் டாப், இப்படி எல்லா இடத்துலையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இது துணிப்பையில் பண்ண ஃப்ளவர் வாஸ் தான் அப்படின்னு சொன்னால் யாராலையும் நம்பவே முடியாது. அவ்வளோ அழகாக இருக்குது இது பார்க்குறதுக்கு. இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி நீங்கள் கலர் கலர் துணிப்பை உங்ககிட்ட இருந்துச்சுன்னா கலர் கலர் ஃப்ளாஸ் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்றத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.